அருணுக்கு சரியான செருப்படி முத்துக்குமரன் கொடுத்தது. வேணும் அவருக்கு ரொம்ப டூ மச்சாக தான் போயிட்டுருக்காரு. இன்றைக்கி அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவுமே அருண் வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுருந்தது முத்துக்குமரனை தான். முத்துக்குமரன் தான் குத்தி 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 பேசிகிட்டே இருந்தார். ஸோ அவர் பேச்செல்லாம் டெஸ்ட் பண்ணுவார், அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அதை பற்றி தான் வெளியில் வந்து அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. அதை தான் இப்போ ப்ரமோ 3ல் காமிக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, முத்துக்குமரன் கேட்குறாரு, நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு என்னை பற்றி எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கறதுக்கு தான் அருண் சொல்கிறாரு, ஒரு உங்கள் பேச்சை வச்சே நீங்கள் வந்து எல்லாரோட மூளையும் செலவு செய்கிறீங்க முத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷன் வருதுன்னா அது ஏன் கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டாமான்னு அருண் வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் இங்கே சொல்லலையாங்கிறது, அதை வந்து அந்த ஒரு லாங் சண்டை நடக்குது இல்லையா தீபக் முன்னிலையில், அதில் வந்துட்டு முத்துக்குமரனை வந்துட்டு அருண் சொல்லியிருப்பார், நீங்கள் எல்லாத்தையுமே ட்விஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பற்றி முத்துக்குமரன் கேட்குறாரு. உடனே இவர் வந்துட்டு சொல்கிறார், வெறும் பேச்சு திறமையை மட்டும் வச்சுக்கிட்டே இந்த ஷோ ஜெயிச்சிடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியாது முத்து அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்துக்குமரன் வந்து போன சீசன் அப்படி தானேயா ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அருணுக்கு அப்படி கோவம் வந்துருச்சு. இப்போ யார் பர்சனலாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானே பர்சனலாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கே உரிய ஒரு மாக்கிங் பா 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 இப்படியே சொல்லிட்டே போகிறாரு. முத்துக்குமரன் வந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு அந்த பேச்சு திறமை போதும்னு. குடோஸ் டு முத்து. இவ்வளோ தூரம் இந்த மாதிரி மாக்கிங் பண்ணும்போது கூட பொறுமையை இழக்காமல் பாவோன்னு கத்தாமல் இவ்வளோ பொறுமையை ஆன்சர் பண்ணுறதுக்கு முத்துவை பாராட்டி ஆகணும். யாராலையும் அது சத்தியமாக முடியாது. ஸோ இந்த அருண் வந்து எனக்கு பார்த்தேன் த்ரூ அவுட் கேஸ் அந்த சண்டை நடக்கும்போது ஃபுல்லாகவே அருணோட மெயின் ஃபோக்கஸ் ஃபுல்லாக முத்துக்குமரன் மேலே தான் இருந்துச்சு. முத்துக்குமரன் எப்படிலாம் பின் பாயிண்ட் பண்ணலாங்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் முத்துக்குமரன் கொடுத்துருக்காரு. நல்லா வேணும், இன்னும் நல்லா கொடுக்கணும், அப்போ தான் தெரியும் அருணுக்கு. ஸோ இந்த ப்ரமோ 3 பார்த்து உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுதுன்னு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.